ஒரு தவறு நடந்ததுனாக்கா உண்மையான தவறு செல்ஃப் டிஃபென்ஸ்னா இமிடியேட்டாக அவங்க ஃபயர் பண்ணுறதுக்கு ஆர்டர் இருந்ததுனாக்கா அப்போ சேவ் பண்ண முடியும், இல்லைன்னா அவங்களே அவங்க காப்பாற்றிக்க முடியாது. அவங்களுக்கு யாருக்குமே வந்து ஆட்சித்திறனே கிடையாது. நிறைய தொகுதியில பாத்தீங்கன்னா அவங்க தொகுதி இல்லாம வேற தொகுதியெல்லாம் போய் நன்றி தெரிவிக்கிறாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே கரண்ட் கட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து திறன் இல்லை, எப்படி ஆட்சி பண்ணுன்ற இதுக்கு தெரியல உங்களுக்கு. கரெக்ட் பண்ண அத்தனை மினிஸ்டர்ஸும் நான் இன்னைக்கு உன்னோட வந்துக்கிறான், நீ எதுக்கு சேர்க்குற? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், சம்பத் எம்சி சம்பத்னு ஒரு அமைச்சர் வந்து சேர்ந்திருக்காரு. நீங்க கண்டிப்பா அதை ஹைலைட் பண்ணுங்க. சரியா, செங்கோட்டையன் அதிமுக அம்மாவோட இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா என்ன சொன்னாலும் அந்த வேலையை செஞ்சிருந்தாரு கண்டி. இவரா எந்த வித ஒரு முடிவும் எதுவும் எடுக்க மாட்டாரு, ஒரு வேலை செயல்படுத்த முடியாது. அவர் கரப்ஷன் கிடையாது. ஏங்க, கரப்ஷனை பத்தி இன்னைக்கு விஜய் பேசுறாரு. நீங்க கேட்டீங்க தெரியுங்களா, எலக்ட்ரிசிட்டி பவர் கட்டிங்கு இந்த டிஎம்கே வந்து தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவில் போட்டு பண்ணுறாங்கன்னு. நீ எந்த சோஷியல் மீடியாவில் போட்டு ஆட்சிக்கு வந்து அதே சோஷியல் மீடியா அவன் யூஸ் பண்ணுறான். ஆனால் ஒரே அது எந்த அமைச்சராலையும் விஜய்க்கு நல்ல பேர் வரப்போறதில்லை. விஜய்ன்ற ஒரு பேருக்கு மட்டும்தான் நல்ல பேர். விஜயை சுற்றி இருக்க எந்த அமைச்சராலையும் ஒரு நல்ல பேர் விஜய்க்கு வராது. அதாவது நம்ம சினிமாவில் வந்து எப்படி கால் ஷீட்டுக்கு பணம் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பணம் கொடுத்த ப்ரொடியூசருக்கு பயந்து நம்ம நடக்கணுமோ அந்த மாதிரி இப்போ நடக்கணும்னு நினச்சானாக்கா ஆதவ அர்ஜுனா அந்த நாட்டையே விற்றுட்டு போயிடுவோம். எந்த அமைச்சர் அவங்க வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நமக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பார்க்குற மாதிரி தெரியல, சும்மா எல்லாமே ஷோ தான். வணக்கம் சார். வணக்கம்மா. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆச்சு. அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தலுக்கு முன்னாடி நிறைய விஷயம் சொன்னாரு. தேர்தல் வாக்குறுதி அப்ப சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சதுக்கு காரணம் இந்த அரசாங்கம்னாரு. இப்ப என்ன பண்றாரு, சட்ட ஒழுங்கு சீரழிகிறதுக்கு தனி மனிதன் ஒழுக்கம் முக்கியம்ன்றாரு, மாத்துறாரு. அது ஏன்னு தெரியல. ஒண்ணு, அப்ப அவரு வந்து அரசியல் பண்ண வந்திருக்காரு தவிர மாற்றத்தை கொண்டு வரல. ஓகேங்களா, அரசியல் பண்ண வந்தார், மாற்றம் கொண்டு வரல. ரெண்டாவது, அடுத்த நொடியே நான் சிஎம் ஆன அடுத்த நொடியே 2500 ரூபா தரேன்னாரு மகளிருக்கு, 3000 ரூபாய் வந்து முதியோருக்கு, 4000 ரூபாய் வந்து இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து மீனவருக்கு 16,000 20,000 என்ன நிறைய சொன்னாரு வாக்குறுதி. ஆனா அது எதுவுமே நிறைவேற்றல. கேட்டா வந்து கஜானா காலின்றாரு. அந்த கஜானா காலின்றது உனக்கு தெரியாதா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கஜானா காலின்னு தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் அதை ஒரு காரணமா சொல்றது ரொம்ப தப்பு. அவரும் வந்து கடைசியா வந்து அரசியல்வாதியா ஆயிட்டார். இப்பதான் ஸ்டார்டிங்கு. இதுல வந்து எதையுமே நீங்க டிசைட் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அவர்களுக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா முதல்ல 50 வருட திராவிட ஆட்சியை மாற்றி இன்னைக்கு கொண்டு வந்தது அது பெரிய சாதனை. அதனால அவர் நிறைய சாதனை பண்றதுக்கு நிறைய நேரம் இருக்கு. இந்த குறுகிய காலத்துல நம்ம அதிகமா எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்த்தா தப்பு. ஆனா அவர் இப்ப சிங்கப்பண்ணின்னு ஒரு இது பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்கீம் கொண்டாந்துருக்காரு, அது ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி நிறைய மாற்றம் கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். முக்கியமா அவர் எலக்ட்ரிசிட்டியும் இது ரொம்ப பார்க்க வேணும். விவசாயிகள் நிலத்தையும் ரொம்ப பார்த்தாருன்னா நாட்டுக்கு ரொம்ப நல்லனா இருக்கும். முக்கியமா போலீஸ் போர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அதுல வந்து யாருமே தலையிடக்கூடாது. அவங்க தவைக்காவில் நிறைய பேர் தலையிடுறதா கேள்விப்படுறது வருத்தமா இருக்கு. அப்படி இல்லாம அவர் அதை முதல்ல பார்த்துக்கிட்டாருனாலே, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணாருனாலே எல்லாமே சரியாயிடும். என்னுடைய தாழ்மையான எண்ணம். அது பண்ணாலே எல்லாமே சரியாயிடும். இப்போ சிங்கப்பெண் படைகளை இறக்கி இருக்கிறதா சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஃபிளட்ஜா இறக்கிருக்காங்க, எந்த அளவுக்கு அது தமிழ்நாட்டுல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் எந்த மாதிரி அவங்க செயல்படுவாங்கன்றது தெரியாது. இந்த இன்சிடென்ட் நடக்கிறது முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ட்ரக்கால வருது. அது வந்து ஒடுக்கணும்னா அரசாங்கம் வந்து இதுக்கு தனியா வந்து சிங்கப்பெண் படை இதெல்லாம் தேவையே கிடையாது. ஆர்டினரி விமன் போலீஸ் ஸ்டேஷன் முதல் இருந்து தெரியுமா, அவங்களே அதை வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா இமிடியேட்டா அது ஆக்ஷன் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இது முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அந்த மாதிரி நடக்கிற மாதிரி தெரியலையே. இப்ப சிங்கப்பெண் படை வந்து ஆக்சுவலா அவங்க போடுற அந்த ஸ்கீம்ல வந்து அவங்க சொல்ற ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடித்தமா இருக்குது. நாங்க மாற்று உடை போட்டு கூட போய் எல்லாரையும் கண்காணிப்போம்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இதுல நிறைய ரிஸ்க் இருக்குது அவங்களுக்கு. அந்த ரிஸ்கை அவங்க ஓவர் கம் பண்ணி அந்த இதை சரியா கொண்டு போனாங்கன்னா எல்லாருக்குமே அது சமுதாயத்தில் உள்ள சில பெண்களுக்கான குறைகளை முக்கியமா தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்க, நீங்க ஒரு பொண்ணு தானே,
சிங்கப்பெண் படை என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு என்ன பொசிஷன் கொடுக்க போறீங்க? இல்லைன்னா வந்து அந்த ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் பிடிக்க போறாங்களா? இல்ல தப்பு பண்ணிட்டாங்கன்னா தூக்கு தண்டனை வாங்கி தர போறாங்களா? என்ன பண்ண போறாங்க? பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. பாதுகாப்பு எப்படி கொடுப்பீங்க தெரியுமா? இப்ப நீங்க நானும் பேசுறது வந்து உங்க 2 பேரும் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், பின்னாடி ரோடு இருக்கணும் தெரியுமா? அப்படின்னா ஒரு தெருவுக்கு 4 போலீஸ் போடணும். நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரு இருக்கும்? அப்ப என்ன பண்ணுவீங்க? சிங்கப்பொண்ணுன்றது ஒரு சும்மா ஒரு கலவி பூசிய சாயம், அவ்வளவுதான். இதனால ஒண்ணுமே கிடையாது. நீங்க எதனா இந்த சிங்கப்பெண்ணுன்னு ஒண்ணு வந்து நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடந்தா மரண தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு சொன்னாவே குற்றம் குறைஞ்சிரும். நீங்க சட்டத்தை ஏற்றாம இந்த சிங்கப்பெண்ணு புதுமை பெண்ணு இதெல்லாம் சும்மா கதை. சட்டம் வந்து கடுமையா இருக்கணும், தண்டனை கடுமையா இருந்தா மட்டும்தான் இது வந்து மாறும், இல்லைன்னா மாறாது, வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு இப்போ சிங்கப்பெண் படைக்கு வந்து என்ன செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ஃபயர் பண்ணலான்ற ஆர்டர் போட சொல்லுங்க. ஒரு தவறு நடந்ததுனாக்கா, உண்மையான தவறு செல்ஃப் டிஃபென்ஸ்னா இமிடியேட்டா அவங்க ஃபயர் பண்றதுக்கு ஆர்டர் இருந்ததுனாக்கா அப்ப சேவ் பண்ண முடியும், இல்லைன்னா அவங்க காப்பாற்றிக்க முடியாது. இதுதான் ஃபேக்ட். இப்போ எல்லா இடத்துலயும் கரண்ட் கட் ஆகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு தாவேகா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, திமுக தான் காரணம், இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி சரியில்லை, அதனாலதான் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல நாங்க ஆட்சியில இருக்கும்போது எங்க மேல தப்பு சொன்னாங்க, இப்ப அவங்க தானே ஆட்சியில இருக்காங்க, அவங்க மேலதானே தப்பு அப்படின்றாங்களே. இத பத்தின கருத்து என்ன சார்? யார் மேலதான் அப்ப தப்பு இருக்கும்? யார் மேல தப்புன்னா, உனக்கு வந்து மாற்றம் கொண்டது நீதான். அவங்களோட ஆட்சி 5 வருஷம் நடந்தது, டிஎம்கே ஆட்சியோ ஏடிஎம்கே மாறி மாறி நடந்தது. போன வருஷம் வந்து போன ஆட்சியில வந்து எனக்கு தெரிஞ்சு கரண்ட் தட்டுப்பாடு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அவ்வளவா 100ல வந்து ஒரு 75 விழுக்காடு வந்து கரண்ட் கட்டு கிடையாது. ஆனா இங்க வந்து ஒரு மாசத்திலே கரண்ட் கட் ஆகுது. ஏன் கரண்ட் கட் ஆகுதுன்னா, டிஸ்க தூக்கிட்டு போயிட்டுன்றாங்க, வேணும்னே அவங்களே வந்து டிஎம்கே ஆளுங்களே வந்து கரண்ட்டை கட் பண்றாங்க, ஃபியூஸை போடுங்கிறாங்கன்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சி திறனற்றவன் பேசுற பேச்சு. அவங்களுக்கு யாருக்குமே வந்து ஆட்சி திறனே கிடையாது. நிறைய தொகுதியில பாத்தீங்கன்னா அவங்க தொகுதி இல்லாம வேற தொகுதி எல்லாம் போய் நட்டு தெரிவிக்கிறாங்க. எதை கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ்ன்றாங்க. எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ன்றது வந்து சம்மர் சமயத்துல இருக்கதான் செய்யும், அது யாராலையும் தவிர்க்க முடியாது. அதனால இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ன்றது சால்வ் ஆயிடும் வித்தின் எ மந்த். ஆக்சுவலாக நானே ஒரு எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் தான். ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இவங்க இம்போர்ட் பண்ணி தான் சமாளிக்கிறாங்க. வெளியிலேருந்து வெளி நம்ம நேஷ்னல் கிரிட்லேருந்து வாங்கி தான் சமாளிக்கிறாங்க. அதனால் சப்ளை ஒன்றும் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியல. இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷனில் சில இடத்துல சில விதமாக இருக்குது. அதெல்லாம் என்னன்னு இவங்க பார்த்து, ஒரு ஆட்சி மாற்றத்தினால இருக்கிற சில எம்ப்ளாயிஸ் சரியாக பண்ண மாட்டேன்றாங்களா என்னன்னு பார்த்து இவங்க சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அட்லீஸ்ட் 1 or 2 months ஆகும். அப்புறம் அவங்க சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சரியில்லைன்னா அவங்க ஆட்சியை நம்ம குறை சொல்லலாம். ஆனா இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு மொத்த காரணமே செந்தில் பாலாஜி அவர்கள் தான், அவங்க தான் ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இவங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே செந்தில் பாலாஜி மேல? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். சரி, எஃப்ஐஆர் முதல்ல அதாவது எஃப்ஐஆர் போட சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த போன கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல, இவங்க கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் நடவடிக்கை எடுக்கும். தனி ஒரு செந்தில் பாலாஜியால மட்டுமே எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் கிடையாது. இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. அந்த நெட்வொர்க்குள்ளார அமைச்சராகிறவங்கள விட அதிகாரிகளை வராங்க தெரியுங்களா, அந்த அதிகாரிகளை வந்து கைது பண்ண சொல்லுங்க, அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. நான் வந்து டெண்டரை வைக்கலாமா? இந்த மாதிரி நிறைய குளறுபாடுகள் இருக்குது எலக்ட்ரிசிட்டிலாம். இந்த குளறுபாடுகள்லாம் நீங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை பண்ணணும். அதே மாதிரி டெய்லி வேஜஸா வைக்கிறத விட பர்மனன்ட் ஸ்டாஃபா போடுங்க, அவங்க கிட்ட வேலை வாங்குங்க. என்ன அப்ப நிவர்த்தி இருக்கும். ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃப் ஒரு தப்பு பண்ணானா இமீடியட்டா அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறதாக பயப்படுவான். அவங்கள ஊர்ல நிரூபிக்க சொல்லுங்க, சும்மா குற்றம் சொல்லலாங்க. செந்தில் பாலாஜி இருக்கும்போது 5 வருஷம் கரண்ட் அவர் அவ்வளவு ஊழல் பண்ணார்ல, அவ்வளவு குளறுபடி பண்ணார்ல, எப்படி அவர் கரண்ட் கொடுத்தாரு 5 வருஷமா? நீ ஆட்சிக்கு நீங்க பொறுப்பேற்கிற வரைக்கும் கரண்ட்டுக்கு கட் ஆகலையே, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே கரண்ட் கட் ஆகுது. உங்களுக்கு வந்து திறன் இல்லை. சும்மா நானும் சிஎம் ஆகணும்ன்ற ஒரு ஏதோ ஒரு இதுல வந்தாரு. அவரோட நோக்கம் நல்ல நோக்கம், மாற்றம் கொண்டு வரணும்னு. ஆனா இவங்க இந்த அமைச்சர்கள் வச்சு ஒரு மாற்றம் வராது. கீர்த்தனா அவர்கள் வந்து தொழில்துறையை வந்து சரியா கொண்டு போக மாட்டாங்க, அவங்களால தான் நம்மளுக்கு வர வேண்டிய எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ராயல் என்ஃபீல்டும் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியது, ஆனா தமிழ்நாட்டுக்கு கிடைக்காம அது வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயத்த கீர்த்தனா அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அவங்க தொழில்துறையை ஒழுங்கா கொண்டு போலையா, இல்ல அது டிஎம்கே ஆட்சிலேயே முடிஞ்சிருச்சா? இது கொண்டு போலன்னா, எனக்கு இவங்க சொல்றாங்க கஜானா காலின்றாங்க. ஒண்ணு ஆரம்பத்துல கஜானா காலி, நிறைய குளறுபடி இருக்கு, இதெல்லாம் நாங்க சரி செய்ய 6 மாசம் ஆகும்ன்றாங்க. இவங்க தான் சொல்லிருக்காங்க, நான் சொல்லல, நீங்க சொல்லல, டிஎம்கே சொல்லல. 6 மாசம் எனக்கு வந்து டைம் வேணும்னு கேட்டது யாரு? அவகாசம் வேணும்னு கேட்டது யாரு? விஜய் தானே.
அவர் அவகாசம் வேணும்னு கேட்டுட்டு இந்த ஒரு மாசத்துல அந்த பொண்ணு வந்து நாங்க இதை தவற விட்டுட்டோம், அதை தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணவே 6 மாசம் ஆகும்னு தான் நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க எப்படி வந்து அவங்கள நம்ம குறை சொல்றது? ஆனா ஒரே அது எந்த அமைச்சராலையும் விஜய்க்கு நல்ல பேர் வரப்போறது இல்லை. விஜய்ன்ற ஒரு பேருக்கு மட்டும்தான் நல்ல பேர். விஜயை சுத்தி இருக்க எந்த அமைச்சராலையும் ஒரு நல்ல பேர் விஜய்க்கு வராது. கீர்த்தனா அவங்க வந்து ஒரு 4-5 மொழி தெரிஞ்ச ஒரு பெண்மணி, ஒரு டேரிங் பர்சனாலிட்டி உள்ள பெண்ணு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்த உடனே வந்து தொழில்துறையை மாற்றிட முடியாது. தொழில்துறைக்கு இது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கு பழைய இதெல்லாம் வந்து அவங்க சரி பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணணும். அதனுடைய பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எவ்வளோ டெவலப் பண்ண முடியும், எவ்வளோ ஃபைனான்ஸ் அதில் இன்வால்வ் பண்ண முடியும், இதெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணணும். அது ஸ்டடி பண்ணி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் நல்லது தானே. எந்த அமைச்சர் அவங்க வேலையை கரெக்டா பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நமக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பார்க்குற மாதிரி தெரியல. சும்மா எல்லாமே ஷோ தான். நீங்கள் கேட்டீங்க தெரியுங்களா, அதாவது எலக்ட்ரிசிட்டியை பற்றி, எலக்ட்ரிசிட்டி பவர் கட்டிங்கு இந்த டிஎம்கே வந்து தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவில் போட்டு பண்ணுறாங்கன்னு. நீ வந்து சோஷியல் மீடியாவை போட்டு ஆட்சிக்கு வந்து அதே சோஷியல் மீடியா அவன் யூஸ் பண்ணுறான், அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது. ரமேஷ் அவர்களை பார்த்து எல்லாருமே வந்து புகழ்ந்து தானே பேசுறாங்க. அறநிலைத்துறை அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் நானும் கொஞ்சம் பாராட்டுறேன். ஏன் பாராட்டுறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவர் வந்து அறநிலைத்துறைன்றது வந்து எல்லா மக்களுக்கும், இந்து மக்கள் அப்படியே வச்சுங்க, இந்து மக்களுக்கு பொதுவானது தான் அறநிலைத்துறை. கோயில் நீங்களும் போகலாம், நானும் போகலாம், ரொம்ப கீழே இருக்கவங்களும் போகலாம், ரொம்ப மேலே இருக்கவங்களும் போகலாம், ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு 4000 ரூபாய் யாரோ வாங்கினாருன்னு ஒன்று என்ன பண்ணாரு அவரு? 4000 ரூபாய் வாங்கினதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாரு. லெட்டர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரா? மன்னிப்பு கடிதம் இல்ல, விளக்க கடிதம் கொடுத்தாங்க. விளக்க கடிதம் இல்ல சார், மன்னிப்பு கடிதம் அவங்க கிட்ட கேட்கல, விளக்க கடிதம் மட்டும் தான் கேட்கிறேன். அவன் 4000 ரூபாய் உன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். மிஸ்டர் ரமேஷ் கிட்ட இருந்து 4000 ரூபாய் வாங்கியிருக்கான் லஞ்சம். நீ சஸ்பெண்ட் பண்ணி போன்னு சொல்ல வேண்டியதை விட்டுட்டு விளக்க கடிதம் கேட்கிற. ஏன் இந்த 4 பேர்கிட்ட விளக்க கடிதம் கேட்கல? இப்ப கூடவே விஜய் அவர்களோட ஆட்சி சோசியல் மீடியாவை நோக்கி மட்டும் தான் போயிட்டு இருக்கு, இன்னும் களத்துக்கே இறங்கல அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இருக்கலாம் ஒரு வேலை. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், என் வேலையை நான் செய்யறேன், அதை உடனே ரீல்ஸ்ல போடுறதுக்குன்றது என்ன அர்த்தம்? எதுக்கு போடணும் சொல்லுங்க? என்ன விளம்பரப்படுத்திக்கிறேன்ல, அதெல்லாம் கிடையாது. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? வருது, கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பியூன்ல ஆரம்பிக்குது, பியூனுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒயிட் காலர்ஸ் அத்தனை பேரும் 99% கரப்டட் கவர்மெண்ட்ஸ் தான். நான் கரப்டடா இருக்கக்கூடிய அதிகாரிகளை எங்கன்னா நல்ல கீ போஸ்ட்ல போட்டிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ என்னெல்லாம் பண்ணா நம்ம தமிழகம் முன்னேறும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த தனியார்கிட்ட இருக்கிற ஹார்பரை இவங்க எல்லாரும் கவர்மெண்ட் ஆகுனா 100% போதைப் பொருளை ஒரு 20, 25, 30% வரைக்கும் கொண்டு வரலாம். அவர் வந்து நல்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசணும். இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் நிறைய இருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நான் கரப்டட் ஆபீசர்ஸ் இருந்தாங்க இல்லைங்களா சர்வீஸ்ல, அந்த மாதிரி நான் கரப்டட் ஆபீசர்ஸை கூப்பிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு கைட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அந்த கைடன்ஸ்ல வந்து பண்ணலாம். மாற்றத்தை நோக்கி எவ்வளவு நாள் நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மாற்றத்தை செய்யறதுக்கு அவங்களுக்கு நாம அஃபிஷியலாக கொடுத்துக்கிற வருஷம் வந்து 5 வருஷம். இதுக்கிடையில 3 மாசத்துலேயே தெரியும் அவங்களுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எந்த லெவலில் அவங்க போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம மேலும் டிசைட் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜை தான் ஸ்டடி பண்ண முடியும் எடுத்த உடனே. ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்க பீரியட் 5 வருஷம். அந்த 5 வருஷத்துக்குள்ள அவங்க இதெல்லாம் பண்ணலன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஓட்டு இருக்குது, அதை வச்சு நம்ம மாற்றிக்கலாம். நான் கரப்டட் ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்கள இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட வருமானம் போயிடுதுல்ல. நான் கரப்ஷனா இருந்தாக்கா நாங்கினா தானே ஒன்று கொடுக்க முடியும், நானே வாங்கணும். அதாவது நம்ம சினிமாவில் வந்து எப்படி கால் ஷீட்டுக்கு பணம் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பணம் கொடுத்த ப்ரொடியூசருக்கு பயந்து நம்ம நடக்கணுமோ, அந்த மாதிரி இப்போ நடக்கணும்னு நினச்சாருனாக்கா ஆதவ அர்ஜுனா அந்த நாட்டையே வித்துட்டு போயிடுவான். அவர் ஆதவ அர்ஜுனா முதல் டிஎம்கேவுடைய அந்த சோசியல் மீடியா விங்கில் இருந்தாரு, அதுக்கப்புறம் வெளியே வந்தாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக உடைக்கணும்னு நினைச்சாரு, முடியல, அது ஒன்றா ஆயிட்டாங்க. செங்கோட்டையன் வந்து பெரிய அறிவுஜீவி, அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் கிடையாது. செங்கோட்டையன் அதிமுகவில் அம்மாவோட இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா என்ன சொன்னாலும் அந்த வேலையை செஞ்சிருந்தார கண்டி இவராக எந்த வித ஒரு முடிவும் எதுவும் எடுக்க மாட்டாரு, இவரால் செயல்படுத்தவும் முடியாது. கரப்ட் பண்ண அத்தனை மினிஸ்டர்ஸும் இன்னைக்கு உன்னோட வந்துக்கிறான், நீ எதுக்கு சேர்க்குற? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட
அதாவது என்னோட அனுபவத்திலே நான் சொல்றேன். சம்பத் எம்சி சம்பத்னு ஒரு அமைச்சர் வந்து சேர்ந்திருக்காரு. நீங்க கண்டிப்பா அதை ஹைலைட் பண்ணுங்க. எம்சி சம்பத் சேர்ந்தாரு. என்கிட்டே ஒரு வேலை முடிச்சு கொடுக்குறேன்னு நானும் அண்ணாடியும் தான் இருந்தோம். 40 லட்சம் ரூபாய் வாங்கினாரு. வேலையே முடிச்சு கொடுக்கல, அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்கல. அவன் பிஏ விட்டு 1.5 கோடி ரூபாய் வாங்கினாரு. என்ன அந்த பணம் திரும்பியே தரல. ஏன் நான் மட்டும் கிடையாது, கடலூர் மாவட்டம் முழுக்க பல பேர்கிட்ட வாங்கியிருக்காரு. யாருக்கும் ரிட்டர்னே பண்ணல. எந்த டீல் எதுக்காக சார் வாங்கினாரு? கோர்ட்ல வந்து டெக்ளரேஷன் சூட்டு போடுறோம். எனக்கு அப்போ வந்து பிபி வந்து கவர்மெண்ட் சைடில் தானே இருப்பாங்க. அவர்கிட்ட பார்த்து பண்ணிக்கலாம். அது டெக்ளரேஷன் சூட்டுக்கான பணத்தை கொடுக்க சொல்லுன்னு சொன்னாங்க. குமார்ன்ற ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம். அவனோட பிஏ போடவே இல்லை டெக்ளரேஷன் சூட்டு. இது அயோக்கியத்தனம் இல்லையா? அவனெல்லாம் நீ கூப்பிட்டு வச்சுக்கணும். நீ மினிஸ்டரில் வச்சிருந்தாக்கா, அந்த மாதிரி கரப்ஷன் பண்ண மினிஸ்டர்லாம் உன்னோட கட்சியில் வச்சிருந்தாக்கா, நீ எப்படி நான் கரப்டட் கவர்மெண்ட் பண்ண முடியும்? நான் ஒரு கட்சியை விட்டு வெளியே வரேன்னா முதல்ல என் கேரக்டரை பார்த்துட்டு தான் நீ உள்ளாரே சேர்க்கணும். புரியுதுங்களா? பணம் கொடுக்குறான், எல்லாம் பண்றான்றது நீ உள்ள சேர்த்துட்டு அப்புறம் எப்படி நீ கரப்ஷன் இல்லாமல் பண்ண முடியும்? இந்த மாதிரி சம்பத்து மாதிரி எத்தனை பேர் இருக்கானுங்க. நீங்க கடலூர் மாவட்டத்துல போய் கேட்டீங்கன்னாக்கா சம்பத்தை பத்தியே அவர் ஜெயிக்க முடியல. தொடர்ச்சியா தோல்வி. அத்தனை பேர் ஏழைப்பாளையம் எல்லாம் வேலை வாங்கி தரேன், டிஎன்பிஎல்ல வேலை வாங்கி தரேன், இவ்வளவு ரூபாய் கொடுங்க அவ்வளவு ரூபாய் கொடுங்க வாங்கிட்டு யாருக்குமே ஒண்ணுமே பண்ணல. இதே அந்த மாதிரி உயிரோடு இருந்தாக்கா இந்த வேலை பண்ணிருக்க முடியாது. எடப்பாடி ஆட்சியில தான் இவங்க எல்லாருமே சரியான பணம் பண்ணாங்க. எடப்பாடிக்கு துரோகம் பண்றாங்க. அதுதான் நடக்குது.